இதெல்லாம் சொன்னாங்க. ஃபீலிங் ஜெலஸ் ஆஃப் men who do not have to think about household responsibilities when they want to do, they want. அதுதான் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து மென் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹவுஸ் ஹோல்டு விஷயங்களை பத்தியே கவலைப்படலை இல்லை அவங்களுக்கு. ஹவுஸ் ஹோல்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து சமைக்கணும் போகணும் அந்த எதுவுமே இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு நிறைய நேரங்கள் பிரியா நம்ம நீங்க வெளிநாட்டுக்கு வர்றதே உங்களை சமைக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு வரான் அவன். அதுதான் உண்மை. இப்ப என் வீட்டுல கூப்பிட்டு வந்து என்ன சத்தியமா அப்படி சொல்ல நானு என்னன்னா நான் இங்க வந்து கத்துக்கிட்டேன். அவங்க அவ்வளவு முடிச்சிருந்துருக்கணும் இல்ல வேணாம். ரொம்ப அதாவது விளையாட்டு கூட சில விஷயங்கள்ல அப்படி தொடக்கூட கூடாது. அதுல வந்து பத்திக்கிச்சுன்னு வேற இன்னைக்கு ஒண்ணும் இல்ல வந்து ப்ராப்பர் மூட்ல இருக்கேன். செம மூட்ல வந்தா அதனால ஒரு காருக்கு வந்து ஒருத்தவங்கிட்ட பேசுறேன். ஏன்னா இங்கிலீஷ் வந்து அந்த தெரியும் இதுக்குன்னா அதுக்கு பக்குன்னு அவன் பேசுவான். இது என்ன டக்குன்னு சொல்லும். என்னன்னா அவங்ககிட்ட பேசினேன்னு சொன்னேன் நான். ஏன்னா அவன் வந்து பார்ட்ஸ் ஒன்று மாத்தணும். பேசல எனக்கு தெரியும். அதனால அதை பத்தி பேசவே இல்லை. இல்லைன்னா வேற நாள் தான் கதையை வளர்த்திருப்பான். இன்னைக்கு அந்த மாதிரி சிலதான் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கருவேப்பிலை வந்து என்னால ரசம் வச்சுருப்பேன் நான். கருவேப்பிலை இல்லை. ஸோ அதனால அதுலேயே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.